ஒரு தாய் என்னோடு பகிர்ந்து கொண்ட அவளுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் ஆசைப்படுகிறேன். தனது இறுதி மகள் தங்களோடு பல வருட காலமாக உறவுகளை முறித்து, உறவுகளை உடைத்து, தான் விரும்பின வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் தெரிந்து கொண்ட வாழ்வோ சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாத சீர்கேடுகளுக்கு உண்டான ஒரு வாழ்வாக எனது மகள் பல வருட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். நான் கடவுளை அதிகமாக நம்புகிறேன். நான் போகாத இடமே கிடையாது. நான் நாடாத வைத்தியர் கிடையாது. நான் உதவி கோராத சொந்தங்கள் கிடையாது. ஆனால் யாராலும் எதுவுமே செய்ய முடியவில்லை. எனது மகள் இன்னும் அந்த சமுதாயத்திலே சீர்கேடான வாழ்விற்குள்ளே தான் நகர்ந்து கொண்டிருக்கிறாள். இறுதியாக நான் கடவுளிடத்திலே வந்தேன். கடவுள்தான் என்னுடைய மகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே என்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தேன். ஆனாலும் இன்று வரைக்கும் எனது மகள் எங்களோடு உறவு கொள்வது கிடையாது. எனது மகள் எங்களை வெறுக்கிறாள். எனது மகள் இன்றும் தான் விரும்பிய அந்த வாழ்விற்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பிரியமானவர்களே, இந்த பகிர்தலை நான் கேட்ட பொழுது எனது மனதிற்குள்ளே எழுந்த ஒரு எண்ணம்தான், நாங்கள் கடவுளை தேடி நாடி அவரிடத்திலே நீர்தான் எல்லாம், இதற்கு மேல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, எங்களுக்கு ஒரு வழியே கிடையாது, நீர்தான் எங்களுடைய தஞ்சம் என்று சொல்லி அவரிடத்திலே வருகின்ற பொழுது உண்மையிலே நானும் நீங்களும் கடவுளை முழுமையாக விசுவசிக்கிறோமா? இந்த அனுபவத்தை இன்னொரு விதத்திலே நான் உங்களோடு விளக்கி கூற ஆசைப்படுகிறேன். அது எப்படி என்றால், நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு எனது வாழ்விலே எனக்குரிய கடமைகள் திருப்பலி ஒப்புக் கொடுப்பது, அல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்விலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே தவறாது கலந்து கொள்வது, நமக்கு நம்முடைய ஆலயம் தருகின்ற சட்ட திட்டங்களை சரியாக கடைபிடிப்பது, அதனுடைய நுணுக்கங்களையும் சரியாக கடைபிடிப்பது, 10 கட்டளையை ஆணிவேராக கடைபிடிப்பது, இவ்வாறான வாழ்வை நாங்கள் வாழ்கின்ற பொழுது எந்த ஒரு கிறிஸ்தவ மகன், எந்த ஒரு கிறிஸ்தவ மகள் நாங்கள் விசுவாசத்துக்குள்ளே வாழ்கிறோம் என்று நினைத்தால், என்று எண்ணம் கொண்டிருந்தால், பிரியமானவர்களே, அதைதான் இன்றைய திருவழிபாடு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. அப்படி என்றால் நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை நமக்கு கிடைக்கும் என்பதுதான் விசுவாசம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. வெறுமனே வார்த்தைகளால் நாங்கள் வடிப்பது கிடையாது. வெறுமனே வார்த்தைகளால் நாங்கள் சொல்வது கிடையாது. வாழ்வாக நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் வெளியிலே காட்டுகின்ற இந்த வெளி வேடமானது, வெளி வேடம் என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் செய்கின்ற எல்லா விடயமும், நாங்கள் திருப்பலிக்கு வருவது, நமது பங்கிலே நடைபெறுகின்ற வழிபாடுகளில் கலந்து கொள்வது, இவை எல்லாமே சரி. இவை எல்லாமே நாங்கள் கடவுளோடு உறவாடுவதற்கான நமக்கு கொடுக்கப்பட்ட விழுமியங்கள், ஒரு வழி. ஆனால் நிலையான வாழ்வு எங்கே உருவாகின்றது என்றால், நமது உள்ளார்ந்த வாழ்விலே நாங்கள் கடவுளோடு உறவாட வேண்டும். நாங்கள் கடவுளை முழுமையாக விசுவசிக்க வேண்டும். நமது வாழ்விலே நாங்கள் பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் கடவுளை
உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். மாறாக வெறுமனை சீசனுக்கு மட்டும் நாங்கள் கடவுளை நோக்கி போகின்ற மனிதராக வாழ்ந்தோம் என்றால் நமது கிறிஸ்தவ வாழ்வு வெறுமனை வேடிக்கையான ஒரு வாழ்வாக இருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே மிக அழகாக கூறப்படுகின்றது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இதைதான் நாங்கள் நமது வாழ்வாக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எதை எதிர்நோக்குகின்றோம் என்பதுதான் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை எவை? நாங்கள் எதை எதிர்நோக்குகின்றோம்? யாராவது சொல்ல முடியுமா? நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை என்ன? நாங்கள் எதை எதிர்நோக்குகின்றோம்? எதை நாங்கள் எதிர்நோக்கி வாழ்கின்றோம் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக, பல நேரங்களிலே நமது வாழ்விலே நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை என்ன தெரியுமா? யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. பல நேரங்களிலே நாங்கள் எதிர்நோக்கி இருப்பது நமது சொந்த வீட்டிலே, நமது சொந்தங்களுக்கு இடையிலே, எனது அண்ணா, எனது அக்கா, எனது சகோதரி, எனது சகோதரன் என்னை விட நன்றாக உழைக்கிறான், என்னை விட நன்றாக வாழ்கின்றான், எப்படி அவனால் வாழ முடியும்? நானும் தான் கஷ்டப்படுறேன், நானும் தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் என்னால் இந்த வாழ முடியவில்லையே, எனது குடும்பம் இவ்வாறான நிலையில் இல்லையே, எப்படி எனது அண்ணா, எனது சகோதரன், எனது சகோதரி நன்றாக வாழ முடியும்? அவர்களுடைய வாழ்வு சீரழிய வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள் நாம் எதிர்நோக்கி இருப்பவை இவைதானா? அல்லாவிட்டால் நமது வாழ்விலே, நமது பாடசாலையிலே என்னை விட எனது நண்பன் நன்றாக பரீட்சையிலே புள்ளிகள் பெறுகிறாரே, எப்படி? நானும் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, அவள் மட்டும் எடுக்கிறாள், எப்படியா சரி எனது நண்பன் குறைய புள்ளிகள் எடுக்க வேண்டும், அவன் கல்வியிலே அவனது எதிர்பார்ப்பு உடைய வேண்டும், இவைதான நமது எதிர்நோக்கு? அல்லாவிட்டால் நாம் வேலை செய்கின்ற அலுவலகங்களிலே என்னை விட இவருக்கு எப்படி பதவி உயர்வு கிடைக்கின்றது, என்னை விட இவர் எப்படி பிஸ்னஸிலே அதிகமாக உழைக்கின்றார், இவரது உழைப்பு உடைய வேண்டும், இவரது உழைப்பு நாசமாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எண்ணுவதா நமது எதிர்நோக்கு? அல்லாவிட்டால் எமது பங்கிலே என்னை விட இவர் எவ்வாறு பணியாற்ற முடியும், நான் தான் நன்றாக செய்ய வேண்டும், எப்படி இவர் மட்டும் நன்றாக பணியாற்ற முடியும், இவருக்கு மட்டும் எப்படி பெருமைகள் போய் சேர வேண்டும் என்று சொல்லி நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது அவற்றை சீரழிக்கின்ற எண்ணங்கள் கொண்ட மக்களாக நாங்கள் வாழ்வதா நமது எதிர்நோக்கு? பிரியமானவர்களே, இவைகள் யதார்த்தங்களாக நம் மத்தியிலே இருக்கின்றது. ஏனென்றால் மனிதர்களாகிய நமது எண்ணங்கள் பல நேரங்களிலே நாங்கள் விரும்பினவற்றை செய்ய நம்மை முனைக்கின்றது. நாங்கள் விரும்புபவை என்ன? நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை என்ன? கிறிஸ்தவ வாழ்வு என்பது இன்றைய திருப்பாடலிலே கூறப்பட்டது போல ஆண்டவர் நமது உரிமை சொத்தாக தெரிந்து கொண்ட மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை நமது உரிமை சொத்தாக தெரிந்து கொண்ட மக்கள் பேறு பெற்றோர். இதுதான் நமது எதிர்நோக்கு. நாங்கள் கடவுளை நமது உரிமை சொத்தாக, நமது உரிமை சொத்து என்றால் இவர் என்னுடைய கடவுள், இவர் என்னுடைய குடும்பத்தினுடைய தலைவர், என்னுடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய ராஜா இவர்தான், என்னுடைய தெய்வம் இவர் என்று சொல்லி நாங்கள் கடவுளை உரிமை சொத்தாக கொள்வதுதான் நமது எதிர்நோக்கு. நாங்கள் அவரை உரிமை சொத்தாக மாறுகின்ற பொழுது, அவருடைய உரிமை மக்களாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது நமது விசுவாசம், நமது உள்ளார்ந்த விசுவாசம் நமக்கு மன நிம்மதி கொடுக்கும், நமக்கு மன அமைதி கொடுக்கும், நம்முடைய குடும்பம் செழித்து வளரும், நமது கல்வி வாழ்வு சிறந்து வளரும், நமது பங்கு, நமது திருச்சபை, நமது சமுதாயம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு மனிதர்களாக, ஒரு சமூகமாக, ஒரு பங்காக நாங்கள் மாற முடியும். ஏனென்றால் நாங்கள் கடவுளை
உரிமை சொத்தாக ஆக்கிக் கொள்கின்ற மக்களாக மாறுகின்றோம். கடவுளை நாங்கள் காண்பது கிடையாது, ஆனால் கடவுளோடு நாங்கள் உறவாடுகின்றோம். கடவுளை நாங்கள் கண்டது கிடையாது, ஆனால் நாங்கள் கடவுளோடு உறவாடுகின்றோம். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கடவுளோடு உறவாடுவதற்கு நமது உள்ளார்ந்த விசுவாசத்தை நாங்கள் ஆழப்படுத்த வேண்டும். நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை என்னவென்றால் கடவுளோடு நாங்கள் உறவாடுவது, அவரை உரிமை சொத்தாக மாற்றுவது. மிச்சம் எல்லாமே அழிந்து போய்விடும் பிரியமானவர்களே. அவரை உரிமை சொத்தாக மாற்றுகின்ற மக்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கின்ற கிறிஸ்தவ மகனாக, கிறிஸ்தவ மகளாக மாறுகின்றார்கள். நாங்கள் நிலையான வாழ்விற்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் உரிமை சொத்தாக மாற்றுகின்ற மக்களாக மாறுவதற்கு இந்த திருப்பலியிலே வரம் கேட்டு எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.